ஸோ குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிசி டெஸ்ட்டோட டெஸ்ட் நம்பர் 4ஓட சைக்காலஜி டிஸ்கஷனை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆங்கில அகராதியின் அடிப்படையில் அகர வரிசையில் எழுதுக. ஆங்கில அகராதியின் அடிப்படையில் அகர வரிசையில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ ஜெர்மன், கிறிஸ்டியன், கவர்மெண்ட், கரிகுலம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சி. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிஜி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சி அப்படின்னு எடுத்துங்க. இதுக்கு அடுத்த டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிக்கு அடுத்த லெட்டர் ஹச்னு கொடுத்துருக்காங்க, இங்க யூன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப யூவை விட ஹச் தான் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய லெட்டர். அப்ப ஆப்ஷன் பி தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ ஆப்ஷன் பி. ஸோ பி எழுதியாச்சு. இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டி அப்படிங்கிறது வரும். அடுத்தது ஜி அப்படிங்கக்கூடிய லெட்டர்ல ரெண்டுமே சேமா இருக்கு. அல்ல இ அப்படிங்கிற லெட்டர், ஜெர்மன் அப்படிங்கறதுல ஈங்கிற லெட்டர் இருக்கு, இல்ல ஓ அப்படிங்கிற லெட்டர் இருக்கு. அப்ப ஜெர்மன் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்திருக்கும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா பி டி ஏ சி. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எல்லா டேர்முமே என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த லெட்டர்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாத்துலயுமே காமன் சி சி சி. அடுத்த செகண்ட் லெட்டர் எடுத்தோம் அப்படின்னா ஆர் இருக்கு. ஸோ இதை ரெண்டுத்தையும் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி என்ன பண்ண முடியாது, ஆன்சர் பண்ண முடியாது. ஆனா அடுத்த லெட்டர் என்ன வந்துருச்சு அப்படின்னா இங்க யூ வந்துருச்சு, மற்ற லெட்டர் எல்லாமே 4 வந்துருச்சு. அப்ப கம்பல்சரி என்ன அப்படின்னா இந்த யூ வந்த லாஸ்ட் தான் என்னவா இருக்க போகுது அப்படின்னா ஃபோர்த் டேர்மா இருக்க போகுது. அதுக்கு அடுத்தது இந்த மூணுத்தையும் கம்பேர் பண்ணி பாக்குறப்ப ஐ டி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது ரெண்டும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே. அதுக்கு அடுத்த லெட்டர் இங்க டி ஐ இருக்கு, இங்க இ இருக்கு. ஸோ ஃபர்ஸ்டா வரப்போறது யாரு அப்படின்னா சி அப்படிங்கக்கூடிய கிரிட்டீரியா அப்படிங்கக்கூடிய வேர்ட்ஸ் தான். அதுக்கு அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க சிசின்னு கொடுத்துருக்குறாங்க. சரி ஓகே. அதுக்கு அடுத்த வரக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க ஐ இருக்கு, இங்க ஏ இருக்கு. இந்த இடத்துல டிஐ டிஐ சி சி. அதுக்கு அடுத்தது இங்க ஏ இருக்கு, இங்க ஐ இருக்கு. சோ ஏ இருக்கு, ஐ இருக்கு அப்படின்னா ஏ தான் அடுத்து வந்திருக்கும். அப்ப சிபி. அதுக்கு அடுத்தது என்ன வந்திருக்கும் அப்படின்னா டி. அப்ப சிபிடிஏ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அகர வரிசை லிட்டில் பிட் ஈஸி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டரே எல்லாத்துலேயும் டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா எல் எம் என் ஓபி. எல்லுக்கு அடுத்தது தான் என்ன வந்திருக்கும் அப்படின்னா எம் வந்திருக்கும், எம்முக்கு அடுத்தது ஓ வந்திருக்கும், ஓக்கு அடுத்தது பி வந்திருக்கும். எல்எம்என் ஓபி. அப்ப டிசிஏபி. டிசிஏபி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்த டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சேம் ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு ஆன்சர் பண்ணிடலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கக்கூடிய ஏ லெட்டர் அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் டி தான் ஃபர்ஸ்ட் ஒன் வரும். அதுக்கு அடுத்த டைமென்ஷன்ஸ் அப்படிங்கக்கூடிய பி அப்படிங்கிறது செகண்ட் ப்ரையாரிட்டி. அதுக்கு அடுத்தது பி அப்படிங்கிற லெட்டருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது ஆருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். டிபிஏசி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ஈக்குவலா இருந்தது அப்படின்னா இஷ்யூஸ் இல்லை, சரசரன்னு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியும். இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலயும் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என், என், எஸ், எஃப்ன்னு இருக்கு. அப்ப செகண்ட் லெட்டர்ல இருக்கிறதே லோயஸ்ட்டா இருக்கிறது யாரு அப்படின்னா, ஏஎஃப் தான். அப்ப ஏங்கிற ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் வந்துரும். அதுக்கு அடுத்தது இந்த என் அப்படிங்கிறது 2 டபுள் என் இருக்கு. அதுக்கு அடுத்தது தான் எஸ் வரும். அப்ப டபுள் என் அப்படிங்கிறத முடிச்சுட்டு தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அடுத்த டெர்ம் வர முடியும். இப்ப பிஎன்சில 3 லெட்டர் பார்க்கிறேன். இங்க சி இருக்கு, இங்க என் இருக்கு. அப்ப சி தான் பிரையாரிட்டி குடுக்கணும். அப்ப பி. அதுக்கு அடுத்தது கம்பல்சரி சி தான் வரும். இந்த எஸ் அப்படிங்கிறது என்ன? டி. ஆப்ஷன் அப்படியே எழுதிட வேண்டியதுதான். ஏபிசிடி. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படிங்கிறது எல்லாத்துலயுமே என்னவா இருக்கு அப்படின்னா காமனா இருக்கு. ஸோ விட்டுறலாம். செகண்ட் லெட்டர் அப்படிங்கிறப்போ ஓ இருக்கு, ஹச் இருக்கு, எல் இருக்கு, ஓ இருக்கு. ஸோ சிம்பிள். ஹச் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா லோயஸ்ட் லெட்டர். அப்ப ஃபர்ஸ்ட் சி எழுதிடுறோம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல் இருக்கு. அப்ப எல் அப்படிங்கிறப்ப சிபி. ஸோ ரெண்டுத்துலயும் ஓ இருக்கிறதுனால தேர்ட் லெட்டர் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். எல் இருக்கு, இங்க ஓ இருக்கு. அப்ப ஏ வந்துரும். அதுக்கு அடுத்தது டி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துரும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ சிபிஏடி. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாத்துலேயுமே சேஞ்சஸாக இருக்கிறதுனால இஷ்யூவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ வந்துடும். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜி வந்துடும், டி. அதுக்கு அடுத்தது யார் வந்துருவா அப்படின்னா ஹச். அதுக்கு அடுத்தது ஐ. அப்ப என்ன ஆப்ஷன் அப்படின்னா பி டி சி ஏ. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறதுனால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஆன்சர் உடனே பண்ண முடியாது. செகண்ட் லெட்டர் அப்படிங்கிறப்ப 3 லெட்டர்ஸ்ல ஏ வந்திருக்கு, ஒரே ஒரு லெட்டர்ஸ்ல ஃபீமேல்ஸ்னு வந்திருக்கு. அப்ப கம்பல்சரி லாஸ்ட்ல யார் வரப்போறா அப்படின்னா ஏங்கிறது வரப்போகுது. இப்ப தேர்ட் லெட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர் இருக்கு, சி இருக்கு, எஸ் இருக்கு. சிங்கிற லெட்டர் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு அப்படின்னா சி. அதுக்கு அடுத்து சிக்கு அடுத்தது ஆர் இருக்கு, எஸ் இருக்கு. ஆருக்கு அடுத்தது தான் எஸ் வந்திருக்கும். அப்ப பி. அதுக்கு அடுத்தது நடுவுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பர்சன் யார் அப்படின்னா டி. அப்ப சிபிடிஏ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படிங்கிறது அழகா சேஞ்சஸ் ஆயிருக்கு. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபர்ஸ்ட் பி என்னது? எஸ்ஆர்டிபி. அதுல பி தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்திருக்கும். அப்ப ஆப்ஷன் டி. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா கியூஆர். அப்ப டிக்கு அடுத்தது என்ன வந்திருக்கும் அப்படின்னா பி. அதுக்கு அடுத்து எஸ்டி அப்படிங்கிறது ஏ. அதுக்கு அடுத்தது டி. அப்ப டிபிஏசி. அப்ப டிபிஏசி அப்படிங்கிறது 9க்கு உண்டான ஆன்சர். இதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படிங்கிறது காமனா இல்ல. ஸோ பி அப்படிங்கிறது எல்லாத்துலயும் பி அப்படிங்கிறது இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா டபுள் எல் இருக்கு, டபுள் ஓ இருக்கு. ஸோ எல்லுக்கு அடுத்தது தான் ஓ அப்படிங்கிற லெட்டர் வந்திருக்கும். அப்ப ஏயா சியாங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அது பிளாஸ்டிக், இது பிளான்ட். பிஎல்ஏ இருக்கு, இதுலயும் பிஎல்ஏ இருக்கு. அதுக்கு அடுத்தது பிளான்ட் அப்படிங்கிறப்ப த ஃபோர்த் லெட்டர் இஸ் என். அங்க இருக்கிறது எஸ். அப்ப ஃபர்ஸ்ட் யார் வரா? சி. செகண்ட் ஏ வராங்க. இப்ப போயம் அப்படிங்கிறப்ப இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா போயம் பாக்கெட். பிஓ. இங்க சி இருக்கு. அதுக்கு அடுத்தது போயம்ல இ இருக்கு. அப்ப டி முடிஞ்சுதான் யார் வந்திருக்கணும் அப்படின்னா பி. அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கு அடுத்த டம் என்ன அப்படின்னா ஆங்கில அகராதியின் அடிப்படையில் அகர வரிசையில் எழுதுக. சோ ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாத்துலயுமே காமனா இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 லெட்டருமே காமனா இருக்கு பாருங்க. அப்ப 3 லெட்டர்ஸ வச்சு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அத டயத்த லாஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் காமனா இருக்கு அப்படின்னு பார்த்த வயதுக்கு தெரியுது அப்படின்னா, அத போய் கம்பேர் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்க கூடாது. அடுத்துக்கு அடுத்தது ஸ்கிப் பண்ணிட்டு 4த் லெட்டருக்கு வந்துரணும். 4த் லெட்டர் அப்படிங்கிறப்ப ஏவ வச்சு ஒரு லெட்டர் ஆரம்பிக்குது. அப்ப அதுதான் கம்பல்சரி ஃபர்ஸ்ட்டா இருக்கும் பி. சோ இது முடிஞ்சது. பி முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்த லெட்டர் என்ன அப்படின்னா 4த் லெட்டர்ல பி இருக்கு. அப்ப ஏ, ஏபி முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்த லெட்டர் என்ன அப்படின்னா ஐ இருக்கு, பி இருக்கு, ஓ இருக்கு. சோ ஐ அப்படிங்கிறது டி. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஓ இருக்கு. ஓங்கிறது சி. அதுக்கு அடுத்து இ. பிஏடிசிஇ அப்படிங்கிறது தான் இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த டேர்மை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே காமன் ஆர் அப்படிங்கிறது. அப்ப ரிசர்ச், ரேஷனல், ரவுண்ட், ஸ்டிக், ரூரல்
இதுல செகண்ட் லெட்டர்ங்கிறது ஆர், யூ வந்திருக்கு, ஓ வந்திருக்கு, ஏ வந்திருக்கு. அப்ப ஏங்கிற லெட்டர் வந்ததுனால, இங்க செகண்ட் என்ன அப்படின்னா பி தான் வந்திருக்கும். அதுக்கு அடுத்தது என்ன வந்திருக்கும்? ஏ வந்திருக்கும். ரிசர்ச் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது ஓ அப்படிங்கிறது வந்திருக்கும். சி, பிஏசி. ரஸ்டிக், ரூரல் அப்படிங்கிறப்ப, ரஸ்டிக் அப்படிங்கிறது ஓகே. இங்க எஸ் இருக்கு, ஆர் இருக்கு. ஸோ ஆர் வந்ததுக்கு அப்புறம் தான் எது வரும் அப்படின்னா எஸ் வரும். அப்ப இ வந்ததுக்கு அப்புறம் தான் டி வரும். அப்ப ஆப்ஷன் பி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இப்ப ரொம்ப இது வந்து நார்மலா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ஆனா கொஞ்சம் கவனமாவும் இருக்கணும். கரெக்டா கம்பேர் பண்றப்ப கவனமா கம்பேர் பண்ணிட்டு இதுக்கு தேவையான மார்க் எடுத்துட்டு அலட்சியப்படுத்திடக்கூடாது. ஈஸியான மார்க் தான் அப்படின்னா அலட்சியம் மட்டும் படுத்திடாதீங்க. ஒரு ஒரு மார்க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன அப்படின்னா ஜிஆர்ஏ 3 லெட்டர் சேமா இருக்கு. ஆக்சுவலா டி கிராட் எல்லாத்துலயுமே என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டி வந்திருக்கு. ஸோ ஃபிஃப்த் லெட்டருங்கிறது யுஐஏ. ஏ வந்ததுனால என்னதான் வரும் அப்படின்னா கிரடேஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்ல வந்துடும். ஸோ ஃபிஃப்த் லெட்டர்ல ஏ வந்திருக்கு. இங்க ஐ வந்திருக்கு, 2 ஐ வந்திருக்கு. அப்ப பிஓ டிஓ தான் அதுக்கு அடுத்தது வரப்போகுது. அதுக்கு அடுத்தது சிஇ வரும். இப்ப பிஐயும் டிஐயும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல அடுத்த 2 லெட்டர் சேமா இருக்கு. லாஸ்ட் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா இங்க இ, இங்க வந்து ஜி. அப்ப ஏக்கு அடுத்தது கம்பல்சரி பி வரப்போகுது. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா டி. அதுக்கு அடுத்த லெட்டர் என்ன அப்படின்னா ரெண்டுமே யூ இருந்துதா, இங்க யூஏ இருக்கு, இங்கேயும் யூஏ இருக்கு. ஸோ லாஸ்ட் லெட்டர் அப்படிங்கிறது எல். ஸோ கிராஜுவல் அப்படிங்கிறப்ப இங்கேயும் கிராஜுவல். இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா இசி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ யூஏ யூஏ எல்லு இங்க இருக்கிறது என்ன அப்படின்னா டி. இப்ப நல்லா பாருங்க இந்த இடத்துல ஜிக்கு ஜி, ஆருக்கு ஆறு, ஏ டி ஓகே, யூக்கு யூ இருக்கு, ஏக்கு ஏ இருக்கு. அதுக்கு அடுத்தது இங்க எல் இருக்கு, இங்க என்ன இருக்கு அப்படின்னா டி இருக்கு. எல் வந்து தானே டி வரணும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் ராங்கா இருக்கு. அதை மாத்திங்க என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏ, பி, டி, அதுக்கு அடுத்தது சி வரும். சி வந்ததுக்கு அப்புறம் தான் இ வரும். ஸோ இந்த ஆப்ஷன் ராங்கு. இதை மாத்திங்க. ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் அப்படிங்கிறது சேமா இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து ஆர் ஆர் அப்படிங்கிறது 3. இதுல எஸ் இருக்கு. ஆருக்கு அடுத்ததா எஸ் வந்திருக்கும். அப்ப இந்த 3க்கு அடுத்தது தான் இது வந்திருக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, இதுக்கு செகண்ட் ப்ரையாரிட்டி. எல்லாத்துலயும் ஆர் வந்துருச்சா? அதுக்கு அடுத்து ஐ இருக்கு, ஆர் இருக்கு, ஓ இருக்கு. ஃபோர்த் லெட்டர் அப்படிங்கிறது. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் சி. இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஓ முடிஞ்சுதான் ஆர் வரும். அப்ப இ, அதுக்கு அடுத்தது டி. இங்க ஆர் இருக்கு, இங்க ஐ இருக்கு, இங்க ஓ இருக்கு. டிஇஆர் டிஇஆர் டிஇஆர். ஃபர்ஸ்ட் ஐக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தாச்சு. சி இது முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாக்குறப்போ ஓ இருக்கு, ஆர் இருக்கு. யார் தான் வந்திருக்கணும்? இ வந்திருக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்ததுதான் யாரு வந்திருப்பா அப்படின்னா ஓங்கிற லெட்டர் வந்திருக்கும். சாரி, ஆர் இருக்கு, ஓ இருக்கு. ஆமா, சிக்கு அடுத்தது யாரு வந்திருக்கணும்? இ வந்திருக்கணும். இ வந்ததுக்கு அப்புறம் தான் டி வந்திருக்கணும். இதான் லாஜிக்கலி ரைட். ஸோ அந்த ஆப்ஷனே இல்லை. சிஇடி அப்படிங்கிறது தான் இங்க வரும். அதுக்கு அடுத்து ஏயா பியான்னு பாக்குறப்ப ஏபியில வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஏ வந்துடும். ஏன்னா இந்த இடத்துல ஏ இருக்கு, இங்க இ இருக்கு. ஸோ இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்க என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15th வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பைனல். த ஃபர்ஸ்ட் 4 லெட்டர் அப்படிங்கிறது எல்லாத்துலயுமே காமன். அதுல ஏ அப்படிங்கிறது வந்ததுனால ஃபர்ஸ்ட் ஏ. அதுக்கு அடுத்த இ, டி வந்திருக்கு, இ வந்திருக்கு. அப்ப ஏடி. ஸோ இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குப்பா. என்ன அப்படின்னா இதை மாத்தி எழுதிக்கணும். என்ன அப்படின்னா இதை ஏ அப்படின்னு பாத்துக்கங்க. ஏன் அப்படின்னா இது பி, இது சி, இது டி, இது இ. இந்த ஏங்கிறது இங்க டைப்பிங் ஆகல 15th. ஸோ 15th ஏங்கிறது டைப்பிங் ஆகாததுனால இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா 4 ஆப்ஷன் மட்டும் இருக்கு. அப்ப ஆப்ஷன் இ அப்படிங்கிறது இங்க பிரசன்ட் ஆயிருக்கணும். ஓகே குட். இங்க எஸ்ங்கிறது எல்லாத்துக்கும் காமன், ஸ்பைன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே காமன். ஸ்பைனல் அப்படிங்கிறப்ப அது ஃபர்ஸ்ட் வந்துருது. ஆக்சுவலா ஸ்பைனல் அப்படிங்கிறது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பி.
ஸ்பைனல் அப்படிங்கிறது பி. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன வந்திருக்கும் அப்படின்னா இ அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது ஏக்கு அடுத்தது ஒரு டேர்ம் இருக்கு டி, அதாவது பிஇ. அதுக்கு அடுத்தது ஏ. ஏன் அப்படின்னா டிக்கு அடுத்தது தான் இ வந்திருக்கும். ஓகேவா? அந்த டிக்கு அடுத்தது தான் இ வந்திருக்கும். ஓகே, குட். பிஇஏ. ஸோ பி முடிச்சாச்சு, ஏ முடிச்சாச்சு, இ முடிச்சாச்சு. சிடி மட்டும்தான். அதுல இங்க இ வந்திருக்கு, இங்க வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என் வந்திருக்கு. அப்ப ஜஸ்ட் லைக் அஸ் டிசி. இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் அப்படின்னா அந்த ஏங்கிறது டைப்பிங் ஆகல. மொத்தமா 5 ஆப்ஷன். ஓகேவா? அது பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க 3 லெட்டர்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துலயுமே காமன். அடுத்த 4th லெட்டர் அப்படிங்கிறது டி டி சி எல் டி அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல சிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன். அதுக்கு அடுத்த டி டி எல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிக்கு அடுத்தது அடுத்த ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது யாருக்கு கொடுத்துருக்கணும் அப்படின்னா எல்லுக்கு தான் கொடுக்கணும். சிக்கு அடுத்தது இங்க என்ன அப்படின்னா எள்ளு தானே இருக்கு. அப்ப எல்லுக்கு தானே கொடுத்துருக்கணும். அப்ப சிக்கு அடுத்தது பி வந்திருக்கும். இப்ப இதுக்கு அடுத்தது 4த்துலயுமே 4 லெட்டர் இருக்கு. பியூடிடி பியூடிடி பியூடிடி. 5th லெட்டர் இ இருக்கு, ஓ இருக்கு, இ இருக்கு. ஸோ இந்த லாஸ்ட் லெட்டர் என்னவா தான் வந்திருக்கணும் அப்படின்னா டி தான் வந்திருக்கணும். இது ஓகே. இங்க பட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான், அதுக்கப்புறம் இல்ல. ஸோ இதுக்கு அடுத்த லெட்டர் இ, அதுக்கு அடுத்த லெட்டர் என்ன அப்படின்னா ஏ. சிபிஇஏபி. இப்ப அதை மாத்தீங்க. இது ஆப்ஷன் ராங்கா இருக்கு. என்ன அப்படின்னா சிபிஇஏடி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் அப்படிங்கிறது காமன். அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னா ஐ இருக்கு, பி இருக்கு, எஸ் இருக்கு, டி இருக்கு, எம் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா டி. ஓகே. அதுக்கு அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிக்கு அடுத்த ப்ரையாரிட்டி யாருக்கு தான் கொடுப்போம்? ஐக்கு தான் கொடுப்போம். ஸோ டிஏ. ஸோ இதுவும் முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பி இருக்கு, எஸ் இருக்கு, எம் இருக்கு. எம்முக்கு தான் அடுத்த ப்ரையாரிட்டி இ. அதுக்கு அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எஸ் இருக்கு, பிஎஸ். அப்ப பிசி. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆங்கில அகராதியின் அடிப்படையில் அகர வரிசையில் எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா மினி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலா மினி அப்படிங்கிறது 4 லெட்டர்ஸ்ல வந்திருக்கு. ஸோ 4th லெட்டர் அப்படிங்கிறது 4த்துல ஐயா இருக்கு. இந்த ஒரே ஒரு டேர்ம்ல மட்டும் ஓன் இருக்கு. அப்ப லாஸ்ட்ல கண்டிப்பா சி தான் வரப்போகுது. இதுல மாற்றமே இல்லை. அப்ப சியை விட்டுறலாம். இந்த ஐ அப்படின்னு வந்திருக்கு. அடுத்த 5th லெட்டர் கம்பேர் பண்றப்ப எஸ் இருக்கு, எம் இருக்கு, ஏ இருக்கு, எஸ் இருக்கு. அப்ப டி ஏ. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா பி. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா இங்க எஸ் இருக்கு, இங்க எஸ் இருக்கு. சி. டிபிஏஇசி. டிபிஏஇசி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்க என்ன டேர்ம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட். இங்க எலக்ட். எல்லாத்துலயும் எலக்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. அதுக்கு அடுத்த வார்த்தையை கவனிங்க. எல்லாத்துலயுமே ஆர் காமனா இருக்கு. ஸோ இது எலக்ட் அப்படிங்கிற வார்த்தையோடய ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி சி. சி ஓவர். அதுக்கு அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே டி இருக்கா, எல்லாத்துலயுமே ஆர் இருக்கு, இங்க ஓ வந்திருக்கு. அப்ப சிக்கு அடுத்தது யார் தான் வரணும் அப்படின்னா பி. இப்ப எல்லாத்துலயும் ஆர் இருக்கிறதுனால அடுத்த லெட்டர் பாக்குறோம். ஓ இங்க ஐன்னு இருக்கு. அப்ப ஏ. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இங்க டி இருக்கு, இங்க என் இருக்கு. டிஇ. சிஏஏடிபி. சி. அதுக்கு அடுத்தது பி. ஸோ இது ராங் பாது ஆப்ஷன். மாத்தீங்க. சிபிஏடிஇ. ஆங்கில அகராதியின் அடிப்படையில் அகரவரிசையில் எழுதுக அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் காமனா இருந்தது அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம். பட் இவங்க அதே போல ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து டிஃபரன்ஸா இருந்தாலும் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஆனா 3 to 4 லெட்டர்ஸ் வரைக்கும் ஒன்னா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மகிட்ட கொஸ்டின்ஸே கேட்பாங்க. நம்மள அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும். இங்க யூஎன் வந்திருக்கு. எல்லாத்துலயும் யூஎன் இருக்கு. ஓகே. இப்ப அதுக்கு அடுத்த தேர்ட் லெட்டர் மட்டும் பாருங்க. இ இருக்கு, சி இருக்கு, என் இருக்கு, டி இருக்கு, ஐ இருக்கு. ஸோ இது இருக்கிறதுல சின்ன லெட்டர் அப்படிங்கிறது எது அப்படின்னா டி தான். ஓகே, கம்ப்ளீட்டட். டி முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இ இருக்கு,
சி முடிஞ்சு என்ன வரணும் அப்படின்னா டி தானப்பா வரணும். அப்ப டிக்கு அடுத்தது என்ன வந்திருக்கணும் அப்படின்னா பி வந்திருக்கணும். இப்ப ஸோ அன்சர்டைன் அப்படிங்கிறப்ப இங்க சி இருக்கு, இங்க டி இருக்கு. அப்ப டி தானே வந்திருக்கணும். அப்ப சி டிக்கு அடுத்தது பி, அதுக்கு அடுத்தது தான் இ வந்திருக்கும். ஸோ இதுவும் முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்து என் இருக்கு, ஐ இருக்கு. ஐக்கு அடுத்தது என், ஏ, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என், சி. இப்ப இது ஆப்ஷன் ராங்கா இருக்கு. இப்ப கொடுத்திருக்கிற ஆப்ஷன் எழுதிங்க. ஸோ இந்த சம் கொடுத்துருக்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாடல் ஒரு சூப்பரான மாடல். என்ன அப்படின்னா மீப்பவ மீசீம அப்படிங்கிறது. மீப்பவ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீச்சிறு பொது மடங்கு. அதே போல மீப்பவ அப்படிங்கிறது என்னன்னா மீப்பெரு பொது வகுத்தி. ஸோ வகுத்தி அப்படின்னா இது ஹெச்சிஎஃப், இது என்ன அப்படின்னா எல்சிஎம். இதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றப்ப நிறைய பேர் மிஸ்டேக் பண்றாங்க. நீங்க படிக்கிறப்ப கவனமா இருந்து இதை படிங்க. என்ன மிஸ்டேக் அப்படின்னா எல்சிஎம்னா மீச்சிறு பொது மடங்கு, லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். அதுவே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், மீப்பெரு பொது வகுத்தி. அப்ப அதை டிரான்ஸ்லேட் பண்றப்ப அவங்களே அறியாம பண்ணக்கூடிய மிஸ்டேக். இது இப்ப மட்டும் இல்ல, காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. அதனால இதை மட்டும் நீங்க படிக்கும் பொழுதும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கரெக்டா கவனமா படிக்கணும். ஏதாவது ஆன்சர் மாறி வந்ததுன்னா ரீசெக் பண்ணிக்கணும். இப்ப என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா 3240 3600 மூன்றாவது எண் ஆகியவற்றின் மீப்பவ 36 மீசீம அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன இருந்திருக்கு அப்படின்னா 3240 ஒரு நம்பர் இருந்திருக்கு, 3600 அப்படின்னு ஒரு நம்பர் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நம்பர் இருந்திருக்கு. இந்த நம்பர் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இப்ப ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது என்ன வந்தது அப்படின்னா 36. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்சிஎம் அப்படிங்கிறது என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 2 power 4 மல்டிபிளிகேஷன் 3 power 5 மல்டிபிளிகேஷன் 5 ஸ்கொயர் மல்டிபிளிகேஷன் அதுக்கு அடுத்த 7 ஸ்கொயர் இப்படி கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா டேர்ம். அப்ப இந்த ரெண்டு நம்பர் இருக்கு. மூணாவதா இங்க வந்த நம்பர் என்ன? இதுதான் கொஸ்டின். சூப்பரான கொஸ்டின், சரிங்களா? இப்ப 3250 அப்படின்னு இருக்கா, 3240 அதை 2ஆல டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1620. அதுக்கு அடுத்தது இதை 2ஆல டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 810. ஓகே, இதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 810 வந்திருக்கா, இதையும் 2ஆல டிவைட் பண்ணலாம். அப்ப 405. அகைன் 2ஆல என்னது மினிமைஸ் பண்ண முடியாது, 5 டேபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். 5 டேபிள்ஸ் யூஸ் பண்றப்ப என்ன கிடைச்சிரும் அப்படின்னா 81 அப்படின்னு கிடைக்கும். 81 அப்படிங்கிறப்ப 3ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலா எவ்வளவு டைம்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 27 டைம்ஸ் வந்துடும். அகைன் 3ஆல டிவைட் பண்றப்ப 9, அகைன் 3ஆல டிவைட் பண்றப்ப 3, அப்ப 3. அப்ப இந்த நம்பரோட ஃபேக்டர்ஸ்லாம் எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு அப்படின்னா 2 மட்டும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, 2 power 3. இப்ப 3 மட்டும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, 1 2 3 4, அப்ப 3 power 4. அதுக்கு அடுத்த 5 மட்டும் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 5 power 1. இதுதான் இந்த நம்பருக்கு கிடைச்ச ஆர்டர். இப்ப 3600 அப்படிங்கிறப்ப இந்த நம்பர் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 2ஆல டிவைட் பண்றப்ப 1800 மாறி இருக்கும். இதை 2ஆல டிவைட் பண்றப்ப 900 மாறி இருக்கும். 2ஆல டிவைட் பண்றப்ப 450 மாறி இருக்கும். 450 அப்படிங்கிறப்ப இதையும் 2ஆல டிவைட் பண்ற 225. இப்ப 5 டேபிள்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 125 கிடைக்குது. சாரி, 45 கிடைக்குது. 5 டேபிள்ஸ் யூஸ் பண்றப்ப என்ன அப்படின்னா 45. அண்ட் தென் அதுக்கு அடுத்தது 5 டேபிள்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 9 டைம்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3ஆல டிவைட் பண்றப்ப 3 டைம்ஸ் இருக்கும். அகைன் 3 1. ஸோ இதெல்லாம் மல்டிபிளிகேஷன்ஸ் பண்றப்ப தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்ப இங்க என்ன கிடைச்சிருக்கு, செகண்ட் நம்பர் அப்படிங்கிறது 2 power 4 மல்டிபிளிகேஷன் 3 power 2, அதுக்கு அடுத்தது 5 ஸ்கொயர். இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். மூணாவது நம்பர் என்ன வந்திருக்கும், என்னைக்குமே இந்த எல்சிஎம் அப்படிங்கிறது இருக்கிறதுலே ஹையஸ்ட் பார்த்தாதான் வந்திருக்கும். அப்ப எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2 cube, அதுக்கு அடுத்தது 3 power 4, அதுக்கு அடுத்த 5 power 1. செகண்ட் நம்பர் அப்படிங்கிறது என்னவா இருந்திருக்கு அப்படின்னா 2 power 4 மல்டிபிளிகேஷன் 3 ஸ்கொயர் மல்டிபிளிகேஷன் 5 ஸ்கொயர். நல்லா புரிஞ்சுங்க. இப்ப தேர்ட் நம்பர் என்ன வந்திருக்குன்னு தெரியாது, ஆனா எல்சிஎம் என்ன வந்திருக்கு பாருங்க, 2 power 4
3 power 5 multiplication 5 square multiplication 7 square. இப்ப நல்லா புரிஞ்சுங்க. இதோட HCF அப்படிங்கிறது 36. அப்ப 36ங்கிறது எதோட மல்டிபிள்ஸ் அப்படின்னா 2 அண்ட் தென் 3யோட மல்டிபிள்ஸ். 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயரோட மல்டிபிள்ஸ் தான் என்னது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த 36. 2 இன்டூ 3 எழுதலாம். அப்ப கம்பல்சரி மூணாவது நம்பர்ல 2ங்கிற ஒரு பார்ட்டும் 3ங்கிற ஒரு பார்ட்டும் இருந்திருக்கும். ஸோ ஆல்ரெடி அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 2 பவர் 4 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது மேக்சிமம் என்ன வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு? 36ன்னு சொல்லிட்டாங்களா? ஃபர்ஸ்ட் அந்த 36 ஃபில் பண்ணிடுங்க. 36 ஃபில் பண்ணோம் அப்படின்னா 2 ஸ்கொயர் இன்டூ 3 ஸ்கொயர். அப்ப 2 ஸ்கொயர் வந்திருக்கு. ஓகே, இப்ப 3 ஸ்கொயர் வருமா? இங்கதான் நல்லா புரிஞ்சுக்கணும். இருக்கிறதுலயே ஹையஸ்ட் ஆர்டர் தான் என்னவா வந்திருக்கணும்? எல்சிஎம்மா வந்திருக்கணும். அப்ப இங்க 3 பவர் 4 தான் இருக்கு. அப்ப இங்க என்ன வந்திருக்கணும்? 3 பவர் 5ன்னு வந்ததுனாலதான் ரிசல்ட் 3 பவர் 5 வந்திருக்கு. மீனிங் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இங்க 5 ஸ்கொயர் அப்படிங்கிறது பாசிபிலிட்டி. இங்க 5 பவர் 1 5 பவர் என்னது 2, இங்க 5 பவர் 0ன்னு வந்திருக்கும். அதை பத்தி கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஆனா கம்பல்சரி இங்க எங்கேயுமே 7 இல்ல, கீழே உள்ள நம்பர்ல 7 ஸ்கொயர் வந்துடும். அப்படி வந்திருந்தா மட்டும்தான் இங்க எல்சிஎம் அப்படிங்கிறது 7 ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிருக்கும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 2 ஸ்கொயர் 3 பவர் 5 அண்ட் தென் 7 ஸ்கொயர். இதுல கொடுத்திருக்கிற ஆப்ஷன் சி அப்படிங்கிறது ராங். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். 2 ஸ்கொயர் 3 பவர் 5 7 ஸ்கொயர் அப்படிங்கிற ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நல்லா புரிஞ்சுங்க. ஒரு ஃபார்முலா ஒன்று சொல்றேன். எனி 2 நம்பர்ஸ் எல்சிஎம் HCFல எந்த ஒரு 2 நம்பர் கொடுத்தாலும் அந்த நம்பரை வந்து நான் ஒரு நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இன்னொரு நம்பரை ஒய்ன்னு வச்சுக்கிறேன். அதோட எல்சிஎம் அப்படிங்கிறது எல்சிஎம், இன்னொன்னு HCF. இந்த 2 நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் அண்ட் HCF கண்டுபிடிச்சீங்கன்னா இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுனா வரக்கூடிய வேல்யூ இந்த 2 எல்சிஎம் அண்ட் HCF மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணுனா கம்பல்சரி கிடைக்கும். HCF அண்ட் எல்சிஎம் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணக்கூடிய வேல்யூவும் இங்க கிவன்ல கொடுக்கக்கூடிய 2 நம்பர்ஸோட வேல்யூவும் ஈக்குவலா தான் இருக்கும். மீனிங் சொல்றது புரியுதா? சோ அப்ப இந்த ஒரு ஃபார்மேட்டை எப்போதும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒரு சந்தேகம் வரும் உங்களுக்கு. சார் 2 நம்பர் தானே இருக்கு, ஒருவேளை நாங்க 3 நம்பர் வந்தா இந்த ரூல் ஃபாலோ ஆகுமா? கண்டிப்பா ஃபாலோ ஆகாது. எனி 2 நம்பர், அதுதான் இங்க முக்கியமான விஷயமே. எந்த 2 நம்பர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாத்துங்க. எனி 2 நம்பர். அப்ப இங்க என்ன கொடுத்திருக்கான்? 36 கொடுத்திருக்கான், 156 கொடுத்திருக்கான். இங்க என்ன கொடுத்திருக்கான்? மீட்டர். அதாவது HCF அப்படிங்கிறது என்ன கொடுத்திருக்காங்க? 12. அப்ப நம்மள்ட்ட கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னன்னா எல்சிஎம். அந்த ஒரு நம்பர்ல சப்ஸ்டிட் பண்ணி யாரை கேட்கறாங்களோ அதை கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஸோ முதல் நம்பர் 36, அடுத்த நம்பர் 156 ஈக்குவல் டு HCF கொடுத்திருக்காங்க 12. நம்மள்ட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? எல்சிஎம். எல்சிஎம்னா மீச்சிறு பொது மடங்கு. அப்ப இந்த 12 இங்க கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 156 டிவைடட் பை 12 இட்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம். இந்த 12 அப்படிங்கிறது கீழே வந்துருச்சு. அங்க ஆப்போசிட்ல இருக்கிற பெருக்கல்ல இருக்கிறது ஆப்போசிட்ல வரப்ப வகுத்தலா மாறிடும். அப்ப இதை அடிச்சிட்டோம் அப்படின்னா 3 டைம்ஸ் இருக்கும். 3 இன்டூ 156 எவ்வளவு வரும்? 3 இன்டூ 150ங்கிறது 450, 3 இன்டூ 6 அப்படிங்கிறது 18. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 3468 கரெக்ட் ஆன்சர். அப்ப இதோட எல்சிஎம் என்னன்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா இதான் ஆன்சர். இல்ல நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் சொல்றேன். எனி 2 நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இது பாசிபிலிட்டி, வேற எதுக்கும் இது பாசிபிலிட்டிஸ் கிடையாது. சோ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 3 வெவ்வேறு எண்களின் மீச்சிறு பொது மடங்கு 120. ஏதோ ஒரு 3 நம்பர்ஸ் இருக்கு, அந்த நம்பர்ஸுக்கு பொது மடங்கு என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா 120 அப்படிங்கிறாங்க. கீழ்கண்ட எது அவைகளில் மீ என்னது அப்படின்னா மீ பொது வகுத்தி ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கணும். எனி 3 நம்பர், ஒரு 3 நம்பர்ஸ் இருக்கு. அந்த 3 நம்பர்ஸுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது கண்டுபிடிக்கிறாங்க? எல்சிஎம் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கிறப்ப எனக்கு என்ன ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா 120 அப்படின்னு ஆன்சர் வந்துருச்சு. அப்ப இது எக்ஸ், இது ஒய், இசட், எனக்கு அந்த நம்பர் தெரியாது. அப்ப கம்பல்சரி இந்த 120ங்கிற நம்பரை இங்க இருக்கக்கூடிய நம்பர் வகுக்கும். எந்த நம்பர்?
கொடுக்கப்பட்ட எண்கள் அனைத்தும் வகுக்கக்கூடிய மிகச்சிறிய எண்ணு தான் மீசிம. அதாவது நம்ம எந்த நம்பர் எடுத்துக்கிறோமோ அந்த நம்பருக்கு மீசிமா கண்டுபிடிச்சோம்னா அந்த நம்பரே வகுக்கும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்க 120 கொடுத்திருக்கானா எல்சிஎம்ல. அப்ப இங்க இருக்கக்கூடிய நம்பர் எல்லாமே இதை வகுக்கணும்ல. வகுத்தாதானே அது வந்து அந்த நம்பர் ஆர் ஹச்சிசிஎஃப் இருக்க முடியும். வகுக்கக்கூடிய நம்பர்லாம் என்ன? 8 வகுக்குமா? கம்பல்சரி 120 8 வகுக்கும். அதுக்கு அடுத்தது 12 வகுக்குமா? யோசிக்கவே வேணாம். 12 வகுக்கும். 120 24 வகுக்குமா? வகுக்கும். ஆனா 120 யாரு வகுக்க மாட்டா? 35 வகுக்காது. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 35. சூப்பரான கொஸ்டின். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்கன்னா தான் இதெல்லாம் புரியும். ஸோ கம்பல்சரி என்ன அப்படின்னா அல்ஜிபிரிக் ஃபார்மேட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்கப்பா. இந்த எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்ல அது டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், பிசி எக்ஸாமினேஷனா இருக்கட்டும், ஆர் எஸ்ஐ எக்ஸாமினேஷனா இருக்கட்டும். அப்ப இதை கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுங்க. இதோட பேசிக் ஃபார்முலா தெரியாம உங்களால இந்த சம்ஸ் எதையுமே கிராக் பண்ண முடியாது. சிம்பிளான ஃபார்முலாஸ் a minus b the whole square equal to a square plus b square minus 2ab. சிம்பிள். அதே போல a plus b the whole square equal to a square plus b square plus 2ab. அதே போல அடுத்த ஃபார்முலா ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா a square minus b square அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா a plus b into a minus b. அதே போல a cube plus b cube அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா a square a cube a plus b a square minus ab plus b square. In case a cube minus b cube அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா a minus b a square plus ab plus b square. a plus b the whole cube அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா a cube 3ab a plus b plus b cube. அதுவே a minus b cube அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா சேம் a cube minus b cube minus 3ab into a minus b. இந்த ஃபார்முலா தெரியாம நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா அல்ஜிப்ரால இந்த எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் ஹேண்டிலே பண்ண முடியாது. ஸோ ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, 2xy கொடுத்துருக்காங்க. இங்க என்ன அப்படின்னா ஒய் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கா? அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். சரி, இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒய். இந்த மாதிரி ஃபேக்டரைஸா பிரிக்க தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால இதை ஆன்சர் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா இந்த சம்ம தயவு செஞ்சு தொடாதீங்க, ஃப்ளூக்ல அடிச்சிருங்க. ஏன்னா இதை யோசிக்கிறேங்கிற பேர்ல டைம் லாஸ் பண்ணிடுவீங்க. இந்த ஃபார்முலா தெரியாம அங்க போயிட்டு என்ன அப்படின்னா நான் ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன்ட்டு டைம் லாஸ் பண்ணிடாதீங்க. மற்ற 3 கொஸ்டின்ஸ் எழுதுற டயத்தை இது தின்னுடும். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் இங்க என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4. இதை எப்படி எழுதலாம்? நல்லா பாருங்க, இங்க ஒரு கொஸ்டின்ஸ் இது கொடுத்தோம் பாத்தீங்களா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதிருக்கோம்? ஏ பிளஸ் பி. அப்ப இது எப்படி பிரிச்சு எழுதணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். அப்ப இதை எடுத்து எழுதுறப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அகைன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எப்படி பிரிச்சு எழுதலாம்? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரை பிரிச்சு எழுத முடியாது. ஆனால் இதை பிரிச்சு எழுதலாம். என்ன அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒய். இது ஃபர்ஸ்ட் ஒன், இது செகண்ட் ஒன். இந்த ரெண்டுத்துலயுமே எது காமனா இருக்குன்னு பாருங்க. எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கு. அப்ப ரெண்டுத்துக்குமே காமனா இருந்தா மட்டும்தான் ஹச்சிசிஎஃப் எழுதணும். அப்படி இல்லைன்னா ஒன் ஆன்சர். சொல்றது புரியுது? அப்ப எந்த நம்பர் எடுத்துக்கிட்டாலும் சரி இட்ஸ் கிரேட்டர் தென் 0. நல்லா புரிஞ்சுக்கணும். கிரேட்டர் தென் 0வா இருக்கக்கூடிய நம்பர் எது எடுத்துக்கிட்டு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சாலும் பொதுவான வகுப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா 1 இருக்கும். இருக்குதான்னு பாருங்க, இல்லைன்னா 1 எழுதிடலாம். ஆனா இங்க இருக்கு, என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய்.
ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போதான் இந்த ஃபார்முலா எழுதணும். அந்த ஃபார்முலாவே கொஸ்டினா கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. 2 நம்பர்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதை மல்டிபிளிகேஷன்ஸ் பண்ணுனா அது எதுக்கு ஈக்குவல்? அதோட ஹச்சிசிஎஃப்ஐயும் எல்சிஎம்ஐயும் பெருக்கிறதுக்கு ஈக்குவலா அவங்களே கொடுத்துட்டாங்க. மீ போ ம மீச்சிறு பொது மடங்கு. மீச்சிறு பொது மடங்கு என்னன்னா இசட். அப்ப எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு. எல்சிஎம் என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா இசட் கொடுத்துட்டாங்க. நம்மள்ட்ட என்ன கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க? ஹச்சிசிஎஃப். அப்ப எக்ஸ் ஒய் டிவைடட் பை இசட். இந்த கேள்வி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அது கேட்டிருக்காங்கப்பா. எக்ஸ் ஒய் டிவைடட் பை இசட். ஆப்ஷன் ஏ. ரொம்ப பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. நீங்க கன்ஃபியூஸே ஆகாதீங்க. 2 நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு அடுத்த ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சு அதை மல்டிபிளிகேஷன்ஸ் பண்ணா அந்த 2 நம்பர்ஸோட மல்டிபிளிகேஷனுக்கு இது ஈக்குவல். அப்ப இதுதான் ஆன்சர். ஓகே. இந்த 25th கொஸ்டினும் 26th கொஸ்டினும் சேம். அங்க என்ன கேட்டிருந்தாங்க? மீப்பொரு பொது மடங்குன்னு இசட் கொடுத்திருந்தான். ஸோ இந்த இசட் இங்க எடுத்து எழுதுறீங்கன்னா ஆன்சர் அவ்வளவுதான். அதாவது எக்ஸ் கிராஸ் ஒய்ல எல்சிஎம் அண்ட் தென் ஹச்சிசிஎஃப். இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஹச்சிசிஎஃப்க்கு பதிலா என்ன கொடுத்திருக்காங்க? இசட்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு தேவை எல்சிஎம் தானே. அப்ப எக்ஸ் ஒய் டிவைடட் பை இசட். இந்த ஃபிராக்ஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஃபிராக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் ஓட ஃபிராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா டோட்டலா இந்த டைப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹச்சிசிஎஃப் கேட்குறாங்க அப்படின்னா ஹச்சிசிஎஃப் நியூமரேட்டர்ல உள்ள வேல்யூஸ் எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சிடணும். கீழே எல்சிஎம்க்கு டினாமினேட்டர்ஸ் வேணும். அதான் மேல இருக்கிற நம்பருக்கெல்லாம் ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். கீழே இருக்கிற நம்பருக்கெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிச்சா அது ஹச்சிசிஎஃப். இப்ப எல்சிஎம் அப்படின்னா மேல இருக்கிற நம்பர் எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கீழே இருக்கிற நம்பர் எல்லாத்துக்குமே என்ன பண்ண கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னா ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் எதை கண்டுபிடிக்க சொல்றாங்களோ அந்த ஃபிராக்ஷனுக்கு மேல உள்ளதுல கண்டுபிடிக்கணும். அப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க? மீச்சிறு பொது மடங்கு எல்சிஎம் கேட்டிருக்காங்க. அப்ப எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்பர்லாம் என்னென்ன இருக்கு? இங்க 2 இருக்கு, 3 இருக்கு, 1 இருக்கு. மேல இருக்கிற நம்பருக்கெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிங்க. என்னது? 2, 3, 1 டிவைடட் பை கீழே இருக்கிற நம்பருக்கு என்ன கண்டுபிடிங்க அப்படின்னா ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிங்க. ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு 5, 5, 2. இப்போ 2, 3, 1க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 6. ஒன்றும் இல்லை 2 அதுக்கு இப்போ காமன் ஃபேக்டரே இல்லை பாருங்க. 2, 3, 1க்கு நடுவில் ஏதாவது காமன் ஃபேக்டர் இருக்கா? ஏதாவது டிவைட் பண்ற மாதிரி நம்பர் இருக்கா? எதுவுமே இல்லை. அப்ப எல்சிஎம் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் மல்டிபிளிகேஷன். கோப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. கோப்ரைம் நம்பர் அப்படின்னா இரு பகா என்னது அப்படின்னா பகுக்க இயலாத நம்பர். 2 நம்பர் கொடுப்பாங்க, அந்த நம்பரை பகுக்க முடியாது. இது பகா எண்ணு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்போ 9 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. லைக் என்ன அப்படின்னா 5 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. இதுல 9 அப்படிங்கிறது பகு எண், 5ங்கிறது பகா எண். இருந்தாலும் இந்த 2 நம்பருக்கு நடுவில் பொது வகுத்தியே இருக்காது. இதுக்கு பேர் கோப்ரைம். ஓகேவா? இணை பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. டைரக்டா பகா எண்கள்னு சொல்ல முடியாது. இது இந்த 2 நம்பர் வரப்ப அது பகா எண்ணா இருக்கும். அவ்வளவுதான். அப்ப இந்த மாதிரி நம்பர் தான் வந்துருச்சு அப்படின்னா ஜஸ்ட் மல்டிபிளிகேஷன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா மீசியமா கிடைச்சிரும், எல்சிஎம் கிடைச்சிரும். சரி, ஹச்சிசிஎஃப் இப்பதான் சொன்னேன். 3 நம்பருக்கும் பொதுவான ஒரு வகுத்தி இருக்கணும். இப்ப என்னென்ன நம்பர் கொடுத்துருக்கான்? 5, 5, 2. இந்த 3 நம்பரையும் வகுக்கக்கூடிய ஒரு பொதுவான நம்பர் சொல்லுங்க. எதுவுமே கிடையாது. ஆனா எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக எது வகுக்கும்னு சொன்னேன்? 1 வகுக்கும். அப்போ 1. ஆன்சர் 6. ஈஸி. சேம் என்ன அப்படின்னா இதே என்ன இந்த மாடல்லையும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ இதுல நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்பரை தனியா பிரிச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த ஃபேக்டர்ஸை தனியா பிரிச்சுக்கணும். மீ பெரு பொது வகுத்தின்னு தான் கேட்டிருக்கான். இப்ப 15, 12 தனியா பிரிச்சுக்கணும். இங்க என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸ் பவர் 4, ஒய் கியூப், இசட் பவர் 5. இது ஃபர்ஸ்ட் நம்பர். செகண்ட் நம்பர் என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர், ஒய் பவர் 7, இசட் ஸ்கொயர். இந்த 2 நம்பருக்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன கிடைச்சிரும்? 15, 12 காமனா வகுக்கக்கூடிய நம்பர் எது அப்படின்னா 3.
5 டைம்ஸ் இருக்கும், 4 டைம்ஸ் இருக்கும். அவ்வளோதான். 3ங்கிற நம்பர் கிடைச்சிருச்சு. ஸோ ஆப்ஷன் பியா இருக்கலாம், ஆப்ஷன் பியா சியா இருக்கலாம். 2த்துல 1. இங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. மீச்சிறு பொதுமடங்கு HCF அப்படின்னாலே இருக்கிறதுலே சின்ன நம்பரா தான் இருக்கும். எல்சிஎம்னா இருக்கிறதுலே பெரிய நம்பர். எல்சிஎம் அப்படின்னா இப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நம்பர்ல சின்ன நம்பர் அப்படிங்கிறது x², அதுக்கு அடுத்தது y3, அதுக்கு அடுத்தது z². இதுதான் சின்ன நம்பர். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 3x², y3, z3. இந்த ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே. இரு எண்களின் மான்னு கொடுத்திருக்காங்க. மீசிம என்ன அப்படின்னா 48 மற்றும் என்னது அப்படின்னா எண்களின் விகிதம் 2:3 எனில் அவ்வெண்களின் கூடுதல். இந்த இடத்துல இரு எண்களின் மீசிம 48 மற்றும் பெண்களின் என்னது அப்படின்னா எண்களின் விகிதம். சாரிப்பா, ராங்கா கொடுத்திருக்கிறாங்க. 2:3 அவ்வெண்களின் கூடுதல். நல்லா புரிஞ்சுங்க. இதோட ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா, இப்ப எல்சிஎம் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா HCF இன்டு ரேஷியோ. HCF அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா எல்சிஎம் ரேஷியோ. இப்ப என்னென்ன கொடுத்திருக்கிறாங்க, நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க, எண்களின் மீசிம கொடுத்திருக்கான், எண்களின் விகிதம் கண்டுபிடிக்கணும். இப்ப நம்பரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா HCF ஓட நம்பரை பெருக்கணும் N1. அப்ப HCF இல்லாம நீங்க எதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா நம்பரை கண்டுபிடிக்க முடியாது. நம்பரை கண்டுபிடிக்காம கூடுதல் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் HCF கண்டுபிடிப்போம். HCF ஈக்குவல் டு எல்சிஎம் என்ன கொடுத்திருக்கிறாங்க 48 டிவைடட் பை ரேஷியோ என்ன கொடுத்திருக்கிறாங்க 2:3. ஸோ 6. இப்ப 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 24. இப்ப 3ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 8. அப்ப HCF ஈக்குவல் டு 8. ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படிங்கிறப்ப இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2:3. 2 into 8 இட்ஸ் ஈக்குவல் டு 16. அதுவே செகண்ட் நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 3 into 8 இட்ஸ் ஈக்குவல் டு 24. ஆன்சர் என்ன அப்படின்னா 40. சேம் என்ன அப்படின்னா மீச்சிறு பொது மடங்கு தான் கேட்டிருக்காங்க. இது இப்பதான் நம்ம இந்த ஃபார்முலா பார்த்தோம். அப்ப எல்சிஎம் வேணும் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எந்த நம்பருக்கு 2, 4, 5, 7 இந்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கீழே உள்ள நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்கணும் 3, 9, 6, 12க்கு என்ன கண்டுபிடிக்கணும் HCF கண்டுபிடிக்கணும். இதை எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 2, 4, 5, 7. 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1, 2, 5, 7. ஸோ இதுக்கப்புறம் இதை டிவைட் பண்ண முடியுமா முடியாது. அப்ப அதை மல்டிபிளிகேஷன்ஸ் பண்ணுங்க, என்ன கிடைச்சிரும் 140. அதுவே HCF என்ன அப்படின்னா 3, 9, 6, 12ன்னு கொடுத்துருக்காங்களா, மூணுத்தையும் டிவைட் பண்ணக்கூடிய ஒரே நம்பர் எது 3. அப்ப மேல கண்டுபிடிச்சதுக்கு 140, கீழே இருக்கிற நம்பருக்கு 3. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இரண்டு எண்களின் மீச்சிறு பொது மடங்கு மீச்சிறு பொது வகுத்தி அதில் ஒரு எண் 189, அடுத்த எண்ணை கண்டுபிடி. ஸோ சேம் ஃபார்முலா XY ஈக்குவல் டு LCM இன்டூ HCF. ஒரு எண் என்னன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா 189 இன்டூ Y இட்ஸ் ஈக்குவல் டு LCM அப்படிங்கிறது 2079 இன்டூ 27. Y ஈக்குவல் டு 2079 இன்டூ 27 டிவைடட் பை 189. 27 அப்படிங்கிறப்ப இந்த நம்பர் ரிலேட்டடான நம்பர் இப்ப என்ன அப்படின்னா 27ஆலே இதை டிவைட் பண்ணலாம்.
நம்ம நார்மலா டிவைட் பண்ணுவோம். 3ஆல டிவைட் பண்ணா 9. இத 3ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 63. 9ஆல இப்ப டிவைட் பண்ணோம் அப்படின்னா, இது எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 6 இன்டூ 7. இப்ப 7ஆல மேல உள்ள நம்பர டிவைட் பண்ணோம் அப்படின்னா, 2 டைம்ஸ் இருக்கும் 14. பேலன்ஸ்டு 67. 9 டைம்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63. அதுக்கு அடுத்தது பேலன்ஸ் 49. அது என்ன அப்படின்னா 7 இன்டூ 7. அப்ப என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 297Y. Option B is the correct answer. ஸோ என்ன ராங்? இது என்ன அப்படின்னா, இது அப்படியே சரி பண்ணி வைப்பா. இது எண்களின் வராது. இரு எண்களின் இரு எண்களின் மீ போவ மீ போவ அதாவது HCF என்ன அப்படின்னா 12. அவற்றின் வித்தியாசம் 12 எனில் அந்த எண்ணை காண்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மீ போவ அப்படின்னா HCF இட்ஸ் ஈக்குவல் டு 12. இதோட டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. இந்த நம்பரோட டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் மைனஸ் ஒய் இட்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 12. HCF-ம் 12, இதுவும் 12. இது வந்து நம்பரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பட் ஆனால் அதை விட எது ஈஸி அப்படின்னா, இருக்கக்கூடிய நம்பர்ல டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸி. இதுல எல்லா நம்பருமே டிஃபரன்ஸ் என்னவா தான் இருக்கு? 12ஆ தான் இருக்கு. சரி, HCF 12 அப்படின்னா கண்டிப்பா 12ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பரா தான் இருக்கும். அப்ப 12ஆல டிவைட் பண்ணி பாருங்க. டிவைட் ஆகாது. இதுவும் டிவைட் ஆகாது, டிவைட் ஆகாது. யார் மட்டும் தான் டிவைட் ஆகுவா அப்படின்னா 8496. அந்த 8496 கண்டிப்பா 12ஆல டிவைட் ஆகும். இதோட வித்தியாசமும் என்னவா இருக்கும் அப்படின்னா 12. அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சேம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மீப்போம கேட்டிருக்காங்க. மீப்போம அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மீச்சிறு பொது மடங்கு எல்சிஎம். அப்ப எல்சிஎம் ஃபார்முலா என்ன? எல்சிஎம் இட்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் ஆஃப் 1, 5, 2, 4. HCF equal to 3, 6, 9, 27. இப்போ இந்த நம்பருக்கெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா 1, 2, 4, 5. 2ஆல டிவைட் பண்ணலாமா? பண்ணினீங்க அப்படின்னா 1 டைம்ஸ் இருக்கும், 2 டைம்ஸ் இருக்கும், 5. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 20. அப்ப இங்க என்ன வந்துடும் அப்படின்னா 20. இந்த 4 நம்பரை டிவைட் பண்ணக்கூடிய மிகச்சிறிய நம்பர் எதுப்பா? பொதுவான ஒரு நம்பர் 3, 6, 9, 27. பார்த்தோன்னே சொல்லலாம் என்ன அப்படின்னா 3 டேபிள்ஸ்ல 3மே வரும். அப்ப 3த்துக்கும் 4த்துக்குமே காமனா இருக்கிற ஒரு நம்பர் எது அப்படின்னா 3 தான். அப்ப HCF அப்படிங்கிறது 3. 20 divided by 3. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அதுக்கு அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி என்ன அப்படின்னா நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்பர்ஸ் கொடுத்துட்டு நம்மள்ட்ட கொஸ்டின்ஸ் கேட்குறான். ஸோ இந்த நம்பர் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன கொடுத்துருக்குறான் அப்படின்னா A² B² பிளஸ் 2A² B². இதுல மேக்சிமம் நம்ம ஏதாவது வெளியே எடுக்கிற மாதிரி பார்க்கணும். ஃபேக்டர்ஸா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணணும். ஃபேக்டர்ஸா மாத்தணும் அப்படின்னா இதுல பொதுவான ஒரு நம்பர் எது அப்படின்னா A² B². அதை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க இருக்கும் 1 இருக்கும், இங்க என்ன இருக்கும் அப்படின்னா 2 இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 3A² B². இதான் இதுல ஃபைனல் ஃபார்ம். இங்க என்ன இருக்கு? அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னா AB⁻7 மைனஸ் 4A² B² அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா A⁻7 B⁻7 மைனஸ் 4 இன்டூ A² B² அப்படின்னு எழுத முடியும். இந்த ரெண்டுத்துக்கு காமனாவே நம்ம எதை வெளியே எடுக்கலாம் அப்படின்னா இங்க A² இருக்கு, இங்க A7 இருக்கு. அப்ப மினிமம் உள்ளதுதான் எடுக்க முடியும். அப்ப A² வெளியே எடுத்துட்டேன். அதே போல B² இங்க B⁻7. அப்ப B² வெளியே எடுக்கலாம். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா A⁻5 B⁻5 மைனஸ் 4. ஸோ இப்ப இது ஃபர்ஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பர். ரெண்டுத்துக்கு காமனா இருக்கக்கூடிய டேர்ம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா A² B². ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கக்கூடிய நம்பர் எது அப்படின்னா A² B². ஓகே, குட். ஸோ இதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
2 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப xy ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டு ஹச்சிஎஃப் அப்படிங்கிறது தெரியும். இங்க எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா 1x, அதாவது ரேஷியோவா பிரிக்கிறேன். ஒய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 4x. நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இல்லைன்னா இதை ஏபின்னு கூட வச்சுங்க. இதை ஏ இதை பின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ஏ இது பி. அப்ப ஏங்கிறது 1x, பிங்கிறது 4x. எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க? 84. ஹச்சிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்க? 21. அப்ப இதை சால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஏ பி இட்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டூ ஹச்சிஎஃப். இப்ப எல்சிஎம் என்ன அப்படின்னா 84, ஹச்சிஎஃப் என்ன அப்படின்னா 21, ஏங்கிறது எவ்வளவு அப்படின்னா 1x, பிங்கிறது எவ்வளவு அப்படின்னா 4x. ஸோ டோட்டலா இது என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் 84 இன்டூ 21 டிவைடட் பை 4. ரெண்டுத்தையும் என்ன பண்றோம் அப்படின்னா டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அகைன் 21 தான் கிடைக்கும். 21 ஸ்கொயர். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 21. அப்ப ஏங்கிற நம்பர் 21, பிங்கிற நம்பர் 84. அப்ப பெரிய நம்பர் கேட்டிருக்காங்க 84. இப்ப கேட்கலாம், என்ன சார் இது மீசிமா மீப்ப ரெண்டுமே சேமா ஆன்சர் வந்திருக்குன்னா இந்த சம்முக்கு அப்படி வந்திருக்கு. எனி நம்பர் இப்ப ரேஷியோ அது மாறி இருந்தது அப்படின்னா கம்பல்சரி வேற ஏதாவது ஆன்சர் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரேஷியோ மாறி இருந்தது அப்படின்னா வேற ஏதாவது ஆன்சர் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, குட். ஈஸியா சொல்லுவீங்க நீங்க. என்ன அப்படின்னா ஆல்ரெடி இப்ப பார்த்ததுதான். ஏ கியூப் பி பவர் 4, ஏ பி பவர் 5, சி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர், பி பவர் 7, சி. ஸோ மூணுத்துக்கு காமனா இருக்கிறது என்ன அப்படின்னா ஏ. ஸோ இருக்கிறதுல சின்னது எது அப்படின்னா ஏ. இதுல எது சின்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா பி பவர் 4, பி பவர் 5, பி பவர் 7, பி பவர் 4. இங்க சி இல்லவே இல்லை. இருந்தாலும் சி பவர் 0 இருக்கிறதா அர்த்தம், அது எழுத தேவையில்லை. ஸோ சியை விட்டுறலாம். காமனா இருக்கிறதுல எது சின்னதோ அதை தான் நம்ம எடுக்கணும். அப்ப ஏபி பவர் 4 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 72, அதுக்கு அடுத்தது 108, அதுக்கு அடுத்தது 2100. இந்த நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க. மீச்சிறு பொது மடங்கு. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது 2 டேபிள்ஸ். ஏன் நான் 2 டேபிள்ஸ் அப்ப சூஸ் பண்ணேன் அப்படின்னா நம்பர்லாம் பாருங்களேன் ஒரு கிரிட்டிக்கலான நம்பரா இருக்கு. திடீர்னு நமக்கு ஐடியாலஜி வராது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பரை சின்னதா மாத்துறதுக்கு உண்டான ஒரு அடிப்படையான விஷயம் 2 டேபிள் 3 டேபிள்ஸ். அப்ப 2 டேபிள்ஸை யூஸ் பண்ணி அந்த நம்பரை சின்னதா மாத்திருங்க. அப்ப 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 35, அப்ப 36 வந்துடும். இது 54ன்னு வந்துடும். பேலன்ஸ் இருக்கிறது என்ன அப்படின்னா 1050ன்னு கிடைக்கும். சரி, அகைன் 2ஆல டிவைட் பண்ணலாம். அப்ப என்ன கிடைச்சிரும் அப்படின்னா 18. இங்க 27ன்னு கிடைக்கும். இங்க 20 அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா 525 அப்படின்னு கிடைக்கும். வேற என்ன டேபிள்ஸ்? இது எல்லாமே 18 இருக்கு, 27, 5, 2, 1, 5ன்னு வந்துருச்சு. அப்ப 3 டேபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். 3 டேபிள்ஸ் யூஸ் பண்ணா 6 டைம்ஸ் இருக்கும். அண்ட் தென் இங்க என்ன அப்படின்னா 7 டைம்ஸ் இருக்கும். 7 இன்டூ 3 இல்ல 9 இன்டூ 3 என்னது அப்படின்னா 27. 6 இன்டூ 3 18. 5ல எவ்வளவு டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1 டைம்ஸ் இருக்கும். பேலன்ஸ் 222. அப்ப 7 175 அப்படிங்கிறது 525ல இருக்கு. அகைன் என்ன அப்படின்னா 3 டேபிள்ஸ் ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் அப்படின்னா இங்க இருக்கிறது 175. ஸோ என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 25ன்னு வந்துடும். ஒருவேளை 174 வந்தா 3 டேபிள்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். அப்ப 3 டேபிள்ஸ் வேற எதுல ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டுத்துலயுமே 3 டேபிள்ஸ் வரும். அப்ப இது 2 டைம்ஸ் இருக்கும், இது 3 டைம்ஸ் இருக்கும். 175 அப்படியே இருக்கு. சரி, வேற எந்த டேபிள் 175க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5 டேபிள்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் ஆனா இப்ப யூஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா 2, 3, 175 இந்த மூணுத்துக்கும் நடுவுல காமன் மல்டிபிள்ஸே இல்லை. அப்ப என்ன பண்ணிடுங்க அப்படின்னா எல்லாத்தையும் மல்டிபிளிகேஷன் பண்ண வேண்டியதுதான். அப்ப 2 இன்டூ 2 4. அப்ப 2 கிராஸ்
2 cross 3 cross 3 cross 2 cross 3 175. மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணா வரக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான கொஸ்டின். இது ஆல்ரெடி கேட்கப்பட்ட கேள்வி, நிறைய பேர் மிஸ்டேக் பண்ண ஒரு கேள்வி. மீச்சிறு பொது மடங்கு இரு எண்களின் ஜிசிடி எல்சிஎம் சரியான தொடர்பு. இரு எண்களின் ஜிசிடி எல்சிஎம் இதோட தொடர்பு. ஏதாவது 2 நம்பர் எடுத்துக்கலாமா? இரு வெவ்வேறு எண்கள், இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கணும். வெவ்வேறு எண்கள் அப்படின்னு கொடுத்துட்டான். அப்ப 10ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், 15 ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதோட எல்சிஎம் என்னவா இருக்கும்? அப்ப 10ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 1 டைம்ஸ் இருக்கும். இங்க என்ன வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 5 டைம்ஸ் வந்திருக்கும். அப்ப HCF அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 10. அதுவே எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன வந்துருது? 50 வந்துருது. அப்ப யார் தான் பெரிய ஆளா இருக்காங்க? எல்சிஎம் தான் பெரிய சார். 2 நம்பருமே வேற வேற நம்பரா இருக்கணும் அப்படிங்கறதான் இதோட மெயினான ரூல். வெறும் இரு எண்களின் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஒரே நம்பர் ரிப்பீட்டேஷன் ஆகலாம்ல. அப்ப இந்த ரூல் வராது. ஆனா இரு வெவ்வேறு எண்கள் அப்படிங்கிறப்ப எல்சிஎம் அப்படிங்கிறது பெருசா இருக்கும், HCF அப்படிங்கிறது சின்னதா தான் இருக்கும். நீங்க எந்த 2 நம்பர் எடுத்து ரோல் பண்ணி பார்த்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்ப 9 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், 45 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துப்போம். இந்த ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க, HCF கண்டுபிடிங்க. அப்ப 9 1 டைம்ஸ் இருக்கும், இது 5. அப்ப HCF அப்படிங்கிறது 9, எல்சிஎம்ங்கிறது 45ன்னு வந்துடும். அப்ப ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். மீச்சிறு பொது மடங்கு, அதாவது எல்சிஎம் கிரேட்டர் தென் மீச்சிறு பொது வகுத்தி HCF. முன்னாடி எல்லாம் என்ன அப்படின்னா வெறும் நம்பரை வச்சு எல்சிஎம் HCF தான் கேட்டாங்க. இந்த மாதிரி இப்ப கூற்றுகள் எல்லாமே கேட்கறாங்க, ஸ்டேட்மெண்ட்ஸ். அதுக்கு நல்ல கான்செப்டுவலா படிச்சீங்க அப்படின்னா தான் ஈஸி. சோ சிம்பிள். என்ன அப்படின்னா ரெண்டுத்துக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? மீச்சிறு பொது வகுத்தியும் அடுத்தது என்ன அப்படின்னா பொது மடங்கும். சரி, இதை கொஞ்சம் கான்செப்டுவலாவே பார்க்கலாம். 150 225 இந்த மூணுத்துக்குமே காமனான டிவைடர் எது அப்படின்னா 5. 5ஆல டிவைட் பண்றப்ப இது எவ்வளவு டைம்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1 டைம்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து 18. அதுக்கு அடுத்தது இதை 5ஆல டிவைட் பண்றப்ப என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 13. இதை 5ஆல டிவைட் பண்றப்ப 45. அகைன் இந்த மூணுத்துக்கு காமனான ஒரு டேபிள் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 3 டேபிள்ஸ். அப்ப 3 டேபிள்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 6 டைம்ஸ் இருக்கும், 10 டைம்ஸ் இருக்கும், 15 டைம்ஸ் இருக்கும். இதுக்கப்புறம் காமனான டேபிளே இல்லை. அப்ப இதுதான் HCF. அப்ப HCF இட்ஸ் ஈக்குவல் டு 15. இப்ப இந்த டேர்ம் பொறுத்த வரைக்கும் இதுக்கு அடுத்தது இந்த 3 நம்பருக்கு நடுவுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். அப்ப 5 டேபிள் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 6 2 டைம்ஸ் இருக்கும், 3 டைம்ஸ் இருக்கும். இப்ப இதுல வந்து 3 டேபிள்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 2 டைம்ஸ் 2 டைம்ஸ் 3ங்கிறது 1 டைம்ஸ். அப்ப 2 டேபிள்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1 1 1. அப்ப 5 × 3 15. அதே போல 5 × 3 15, 15 × 50 225. 225ஓட 2 மல்டிபிளிகேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா 450. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 450. கீழ்காணும் கூற்றுகளில் எது தவறான கூற்று? சோ என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா வெவ்வேறு எண்களின் பொது வகுத்திகளின், சரிங்களா, வகுதிகளின் இருக்கு, வகுத்திகளின் மிகப்பெரிய வகுத்தல் வகுக்கும் எண், மிகப்பெரிய வகுக்கும் எண் இல்ல மிகப்பெரிய வகுத்தி, வகுத்துன்னு வராது, வகுத்தி அவ்வெண்களின் மீப்பெரு பொது வகுத்தி. அதாவது இப்போ நம்பர் எடுத்துக்கிறீங்க, 8ன்னு ஒரு நம்பர், 10ன்னு ஒரு நம்பர், சாரி 16ன்னு ஒரு நம்பர், 20ன்னு ஒரு நம்பர். இந்த மூணுத்தையும் எது வகுக்கும் அப்படின்னா 2 அப்படிங்கிறது சிம்பிளிபிகேஷன்ஸ் பண்ணும். 16 அப்படிங்கிறப்ப 8 டைம்ஸ் வந்திருக்கும். இது என்ன வந்திருக்கும் அப்படின்னா 10. அகைன் 2ஆல மல்டிபிளிகேஷன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் இருக்கும், 4 டைம்ஸ் வந்திருக்கும், 5 டைம்ஸ் வந்திருக்கும். இங்க பாருங்க 2ங்கிற நம்பர் வகுக்குது. இங்க 8 16 20 4ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 டைம்ஸ் 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் அப்படின்னு கூட வரும்.
அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்க 2வும் வகுக்குது, 4ம் வகுக்குது. பட் இதுல எது வகுத்தியில பெரிய வகுத்தி அப்படின்னா 4 தான். அப்ப ஆப்ஷன் ஏ ரைட். இது இல்லப்பா. இது வந்து இரு எண்களின் மீப்பெரு பொது வகுத்தி 1 எனில், அவ்விரு எண்களும் பகா எண் எனப்படும். ஆமா. நல்லா புரிஞ்சுக்கங்க. அவ்விரு எண்களும் பகா எண் அப்படின்னா, இணை பகா எண். இந்த இடத்துல ஒரு வார்த்தை சேர்க்கணும். பகா எண்ணா இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஆனா இணை பகா எண்ணுன்னு குடுத்திருந்தா, அவங்க சொன்னது ரைட். ஆனா இங்க என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, பகா எண் அப்படிங்கிறது மட்டும் தான் குடுத்திருக்காங்க. அப்ப இரு எண்களின் மீப்பெரு பொது வகுத்தி அப்படிங்கிறப்ப, இப்ப 9 இருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 25 இருக்கு. அப்ப 925. இந்த 925 அப்படிங்கிற நம்பர ஏதாவது நம்பர் வகுக்குமா? 925 அப்படிங்கிற நம்பர ஏதாவது நம்பர் வகுக்குமா? அப்படின்னு கேட்டா வகுக்காது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த 9யும் 25 எந்த காமன் நம்பரும் வகுக்காது. அப்ப HCF என்னதான் கிடைச்சிருக்கும்? 1. நீங்க இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். 9 அப்படிங்கிறது பகா எண்ணா? பகு எண்ணு தானே? 25 அப்படிங்கிறது பகு எண்ணு தானே? அப்ப நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 2 நம்பரும் பகா எண்ணா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப எது ராங் அப்படின்னா, ஆப்ஷன் பி இஸ் த ராங் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ராங் ஆன்சர். ஏன் அப்படின்னா, அது பகா எண்களா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா ரைட். சோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது கம்பல்சரி ராங். ஓகேவா? சோ இதே போல என்ன அப்படின்னா கூட்டுகள் காரணங்கள் கேட்பாங்க. சோ HCF எல்சிஎம்ங்கிறது முக்கியமான பேட்டர்ன் பா. சரிங்களா? சோ இத பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா, நல்லா படிச்சிடுங்க. ஓகே. தேங்க் யூ.